வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. இன்று இங்கு இணையம் வழியாக இணைந்திருக்கும் நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்ற பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட உங்கள் அத்துணை பேருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். நமக்கு மிக சிறப்பான முறையில் துரியதம் வழிநடத்திய நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி புவனா அம்மா அவர்களை நாம் அனைவரும் வாழ்த்து மகிழ்வோம். தவநிலை துரியம். நமது பேராசிரியர் அருள்நிதி புவனா அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் அனைத்து நலன்களும் பெற்று மேலோங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அகத்தவத்தால் ஐம்புலனை அடக்கி அறிவறிந்திடலாம், அகத்தவத்தால் அருகுண ஆளுமை பேர் அடைந்திடலாம், அகத்தவத்தால் இல்லறத்தை அன்பகமாய் மாற்றிடலாம், அகத்தவத்தால் அனைத்து உயிர் அருள் நட்பை பெற்றிடலாம். குருவடி போற்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நமக்கு தலைப்பு கொடுத்திருக்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னா, நாட்டு நலன் காப்போம். அதாவது மகான் சொல்லுவார், இந்த நாடு அப்படிங்கிறது ஐவகை கடமைகள்ல வரக்கூடியதுல கூட நம்ம ஒண்ணா எடுத்துக்கலாம் அதை. ஸோ அந்த வகையில நாட்டு நலம் காப்பதா இருந்தால் அதுக்கு முன்னோடியா நம்ம குரு ஃபர்ஸ்ட்ல சொல்லக்கூடியது தனிமனிதனுடைய அமைதி அப்படிங்கிறதான் சொல்றாப்புல. ஸோ இப்போ கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா நம்ம காதில் கண்ணில் படக்கூடிய பொதுப்படையான செய்திகள் பார்க்குறோம். அதாவது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி, இந்தியா உட்பட பல நாடுகளில் பெட்ரோல் டீசல் கேஸ் தட்டுப்பாடு, அந்நிய செலாவணி கையிருப்பு குறைவு, தங்க விலை உயர்வு, இப்படி நிறைய செய்திகள் உத்தனமும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எல்லாத்துக்கும் மேலாக மக்கள் தங்கம் வாங்குறத ஒத்தி வைங்க, பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க, வெளிநாட்டு சுற்றுலாவை தவிருங்கள் எல்லாம் ஒரு நாட்டின் பிரதமரே அந்த பாயிண்ட்ஸை வலியுறுத்தி சொல்ற அளவில் இருக்குன்னு சொன்னா அது ஒரு சாதாரண செய்தின்னு சொல்ல முடியாது. நமக்கு ஒரு காஷனிங் கூட எடுத்துக்கலாம் அதை. ஸோ அந்த வகையில் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் நமக்கு தெரியும். ஈரான் அமெரிக்கா போர் பதட்டத்துக்கு பிறகு என்ன கேஸ் விநியோகத்தில் ஏற்பட்ட பாதிப்பு, சர்வதேச விலை உயர்வால் பல மாதங்களாக நஷ்டத்தை தாங்கி வந்த நமது பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள், இப்படி பல இடங்களில் நிறைய பாதிப்பு. கடந்த வாரத்தில் 3 முறை பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் உயர்த்திட்டாங்க. ஆனாலும் கூட அது கொஞ்சம் தான் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு, ஏன்னா நம்ம பேர் பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை. டீசல் விலை உயரும் போது என்ன ஆகுது அப்படின்னா, போக்குவரத்து செலவு உட்பட எல்லா விலைகளுமே உயர்ந்துருது. அப்படி ஆகும்போது அதனுடைய ரிசல்ட் என்ன ஆகுது? பண வீக்கங்கிற சமாச்சாரம். விலை உயர்வு கிட்டத்தட்ட நிச்சயமா ஏறத்தான் செய்யும். ஆனா அது தற்காலிகம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அது எவ்வளவு நாள் நீடிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ இதெல்லாம் என்னுடைய தாக்கங்கள் பல நாட்டுகள்ல இருக்குதான் செய்யுது. இப்போ இலங்கையில் சிலோன்னு எடுத்துக்கிட்டா, அங்க ஹாலிடேஸ் விடுமுறை நாள், அது மட்டும் இல்லாமல் வேலை முறை, இப்படியெல்லாம் நிறைய மாற்றங்கள் இருக்குதான் செய்யுது. வியட்நாமில் பார்த்தீங்கன்னா மக்களை சைக்கிளில் போக சொல்லணும், சைக்கிள் தான் சொல்லணும், பொது போக்குவரத்து பயன்படுத்தவும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் அந்த எரிபொருள் விநியோக சங்கிலியில் பாதிப்பு, தங்க விலையில கூட நிச்சயமின்மைங்க, இதெல்லாம் நமக்கு எல்லாம் இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அது மாதிரிலாம் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் என்ன ஆகுதுன்னா, நமக்கு நாட்டு நலன் காப்பதற்குன்னா இந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு கண்டிப்பாக தனிமனிதனுடைய பொறுப்பு அதில் இருக்கத்தான் செய்யுது இல்லையா? இப்போ அதில் என்னென்ன சொல்றாங்க, சமீபத்தில் வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்கிறது, டாலர் சம்பந்தமான செலவு இதுகளெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது, உள்நாட்டில் கூட சிக்கல் நடவடிக்கைகளை நிறைய மக்கள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் டெம்பரரியா கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இன்னைக்குள்ள தலைப்புல ஓப்பனிங் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். அப்போ இதுல இந்த மாதிரி நேரங்கள்ல கவனமா தான் இருக்கணுமோ தவிர, அதுல நம்ம அதை பார்த்துட்டு ரொம்ப கலக்கமெல்லாம் கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ உலகத்தை சுத்திலும் போர் மேகங்கள் இருக்குத்தானே செய்யுது, இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. அப்போ இதனால என்ன ஆகுது? இதனுடைய தாக்கத்துல நம்மளும் இந்திய நாட்டை பொறுத்தல இந்தியாவும் அதுக்கு உஷாரா இருக்க வேண்டிய ஒரு நிலைமை தான். ஒவ்வொருத்தரும் இந்த அதிர்ச்சிங்கிறது சொல்றது ரொம்ப விருப்பமா நம்ம அதை எடுத்துக்கிறோமா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அதே போல இது மட்டும் இல்லாம எல்லா நாடுகளிலுமே இந்த ஒரு அதிர்ச்சியான ஒரு ஃபீலோட தான் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க.
அப்போ நம்மளுடைய நாட்டினுடைய நலன் காக்க நம்ம செய்ய வேண்டியவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இதெல்லாம் நமக்கு ஒரு பாடங்கள் கூட எடுத்துக்கலாம் அத. ஸோ அந்த வகையில வந்து இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் இல்லையா? இப்ப இது விஷயமா மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தலைப்புக்குள்ள போறோம். அதாவது மகரிஷியுடைய கருத்துக்கள் பார்த்தா நமக்கு எல்லாமே ஒரு வழிகாட்டுதல் தான். முழுக்க முழுக்க தனி மனிதனோட ஆரம்பிச்சு நாட்டு நடப்புகள் வரைக்கும் உள்ள போகக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது, இப்போ நமக்கு இதெல்லாருமே நாட்டினோட உள்ள மக்கள் எடுத்துக்கிட்டா 100% வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கிறாங்க, கச்சிதமானவங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. தவறுகள் செய்வது எல்லோருக்கும் இயல்பு தானே! அதெல்லாம் தாண்டி, எப்ப வந்து ஒருவர் மிக சிறப்பாக தனது பணிகளை செய்ய வேண்டும், அதேபோல நிறைய கத்துக்கிறணும். தன்னுடைய வளர்ச்சி வேணும் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தகுதியும் வளர்த்துக்கிறணும். இன்னும் இன்னும் மேம்படுத்திக் கொண்டே வந்து உழைக்கக்கூடிய ஒருத்தருக்கு தான் வந்து இந்த மாரி குணநலங்கள்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுல என்ன அப்படின்னா, நேற்றைய விட வந்து இன்று சிறப்பாக என் உழைப்பை கொடுக்கிறேன் அப்படிங்கிற ஃபீல் வந்து மனசுல இருக்கணும். அதுல நம்ம குரு என்ன சொல்லி வர்றாரு அப்படின்னா, அதுக்கு நன்மை தரும் சொற்களையே வந்து பேச்சிலயும் பயன்படுத்துகிறேன் அப்படிம்பாரு அடிக்கடி இடையில. அது மாரிலாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அது மாதிரி அந்த மாரி உணர்வோட இருக்கும்போது என்ன ஆகுன்னா, பப்ளிக்லயும் வந்து அவர பார்க்கும்போது, அவர் மேல ஒரு நன்மதிப்பு கண்டிப்பா உயரத்தான் செய்யும். அது சொல்லுவாங்க இல்லையா? "வரப்பு உயர நீர் உயரும்" என்பது போல, ஒரு தனிமனிதனுடைய அமைதியும் வந்து நலனும், அவன் சார்ந்த நாட்டின் நலனில் கண்டிப்பா பிரதிபலிக்கத்தான் செய்யும். ஒரு மனுஷன் வந்து சொல்லுவாங்க, அரசன் வந்து நல்ல அரசனா ஆண்டுகிட்டு இருக்கான். அவனுடைய ஆட்சியில வந்து எந்த விதமான இப்ப வறுமையோ, திருட்டு பயமோ இல்லங்கிற உணர்வு எங்க இருந்து வரும் அப்படின்னா, அதுக்கு உத்தேசமான உணர்வுகளே வந்து உதாரணமே வந்துன்னா, அவன் தனிமனிதனுடைய அவனும், அவனுடைய குடும்பமும் அமைதி இருந்தா தான். அது மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த பேங்கிங் டிரான்சாக்ஷன் உள்ள நெனச்சு பார்ப்போமே, ஒருவர் கடன் வாங்கினா, அவர் எப்படி திருப்பி செலுத்தணும் அப்படின்னு சிபில் ஸ்கோர்ன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுல எல்லா பாயிண்ட்ஸும் வந்துரும். அவருக்கு எந்த உழைப்பு பண்றாரு, எவ்வளவு வருமானம் வருது என்னங்கிறதெல்லாம். அப்போ அந்த சிபில் ஸ்கோர வந்து இந்த பேங்க் உள்ள அஃபீஷியல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அத அப்படியே அவர்ட்ட ப்ரீ இன்டர்வியூ பண்ணும்போது, டிக் அடிச்சுட்டு போகும்போது, அத பேஸ் பண்ணி தான் அவருக்கு வங்கிகள்ல கடன்களே குடுக்குறாங்க. பண வரலாறு வந்து ஒழுங்கா அதாவது பேங்கிங் டிரான்சாக்ஷன்ல இதெல்லாம் வந்து சொல்லுவோம் இல்லையா? அதாவது வருங்கடன், வராக்கடன்ங்கிற சமாச்சாரம்லாம் அதுக்குள்ள வந்துரும் கரெக்ட்டா அந்த சிபில் ஸ்கோர அசஸ் பண்ணினா. அப்போ அந்த வகையில இது கடன் கேட்கக்கூடியவர் வந்து ஒழுங்கா இருந்தா தான் கடன் கிடைக்கும். அதுபோல இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அதுபோல சமூகத்தில் வந்து ஒருவர் வாங்கும் நல்ல பெயரை வைத்தே, அவருக்கு நட்புகள், சமூக மதிப்பு, வேலை வாய்ப்பு, தொழில் முன்னேற்றம் எல்லாமே அவருக்கு அமையுது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நல்ல பேர வந்து நல்ல பண்பு அப்படி வந்து ஒரு நாட்டினுடைய தனி நபர்கிட்ட அப்படின்னு அமையுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி அமையும் போது அந்த நாட்டையும் அவர் சார்ந்த நாட்டையும் கண்டிப்பா வந்து தலை நிமிர தான் செய்யும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. அப்ப அந்த அடிப்படையில எப்பவுமே வந்து பார்த்தா நம்பகமான ஒரு மனிதரை அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்பணும். ஆபீஸ்ல வேற ஒரு மாதிரியும், நண்பர்கள் மத்தியில வேற ஒரு மாதிரியும், உறவினர்களிடம் இன்னொரு விதமாகவும் நம்ம வந்து இருக்கக்கூடாது. எல்லா இடங்களிலும் வந்து நம்மளுடைய உண்மையான கேரக்டர், உண்மையான இயல்புகள் என்னவோ அதுதான் வந்து நமக்கு பிரதிபலிக்கணும். அந்த உண்மையான இயல்பு என்ன அப்படின்னா, எப்போ வரும் அது? ஒரு நல்ல பண்புகள் வந்து உள்ள இருக்கும்போது தான் வந்து அந்த உண்மையான இயல்புகள் வரும். அப்படிங்கிறது தான் நம்ம குருவுடைய நம்மளுடைய தத்துவம், நம்ம குடுத்திருக்கிற தத்துவம். அதே மாரி இன்னொரு இடத்துல என்னன்னா, எல்லார்ட்டயும் உண்மையா இருக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் உண்மைதான் பேசணும். லாபமோ, நஷ்டமோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பா நமக்கு உண்மைய தவிர்த்து வேற எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம, நம்மள பத்தி வேற யார பத்தி நமக்கு தெரியும். சில நேரங்கள்ல தெரியாம கூட இருக்கும். அதுலயும் வந்து மாத்திலாம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் வரும். அந்த இடத்துல நம்ம மௌனமா இருந்துட்டா கூட அது ஒரு பலன் தான் எல்லாருக்குமே. ஆக நம்மள பத்தி சொல்லும்போது கண்டிப்பா நமக்கு தெரியும் நம்முடைய குணநலங்கள். அப்ப நம்மள பத்தி பேசும்போது கண்டிப்பா உண்மையா தான் இருக்கணும் அப்படிங்கிறது. சராசரி வருமானம் உடைய ஒருவர் வந்து தன்னை வந்து பெரிய பணக்காரர் மாரி ட்ரை பண்ற சொல்றதுக்கு முயற்சி பண்றான்னு வைங்க. அதனால என்ன ஆகும்? அடுத்த மொமெண்ட்டே வந்து தேவையற்ற பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதேபோல நமக்கு தெரியாத விஷயத்த நமக்கு தெரிஞ்ச மாரி காட்டிக்கிறவும் கூடாது. இப்ப இது இதுக்கெல்லாம் எதனால இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து மகரிஷியுடைய ஆங்கிள்ல நம்ம சொல்லி பேசி வர்றோம் அப்படின்னு சொல்ல வர்றோம் அப்படின்னா, இந்த குணங்கள்லாம் இருக்கும்போது, ஒரு மனிதனுடைய நலன் வந்து வளரக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அதனுடைய தாக்கம் வந்து கண்டிப்பா அந்த நாட்டும், அவர் சார்ந்த நாடும் வளரும் அப்படிங்கிறது தான். சரி, இப்ப இதெல்லாம் போக போக பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நமக்கு இந்த மாரி நல்ல குணங்கள் இருக்கும்போது நம்ம மதிப்பு உயரத்தான் செய்யுது. அது மட்டும் இல்ல, நமக்கு வந்து மன உளைச்சல் அப்படிங்கிற ஒரு இதே நம்ம வாழ்க்கையில இருக்காது அப்படிங்கிறது தான். அப்போ நான் இந்த மாரி இருக்கும்போது என்ன ஆகுது, நம்ம நாட்டினுடைய தலைமைக்கும்
இது கண்டிப்பா பொருந்தத்தான் செய்யும். எப்படி? எப்போதும் எந்த ஒரு இப்ப நாட்டினுடைய தலைமைங்கிறது என்ன, அது கீழ பொறுப்புகள், டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கு பார்த்தீங்களா? அவங்கலாம் வந்து தன்னுடைய கடமைகள் என்ன அப்படிங்கிறத ஒழுங்கா மக்களுக்கு செஞ்சாங்கன்னு சொன்னால், கண்டிப்பா வந்து நாட்டினுடைய நலன் வந்து பெருகத்தான் செய்யும். அவங்க வந்து தனக்குன்னு ஒதுக்கப்பட்ட பொறுப்புகள் வந்து தட்டி கழிக்கவே கூடாது அப்படின்தான். அப்படிங்கிறத நம்ம அவங்க புரிஞ்சுக்கிறணும். அது மட்டும் இல்லாம அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் வந்து அந்த பொறுப்ப ஏத்துக்கிட்டு செய்யணும். மனப்பூர்வமா செய்யணும். அதுபோல செய்யும் தவறுகளுக்கும், செயல்களால் நேர்ந்த விளைவுகளுக்கும் வந்து நம்ம தான் பொறுப்பு ஏத்துக்கிறணும். அப்படி பொறுப்பு ஏற்கும்போது நாங்க செய்யக்கூடிய தவறுகள் வந்து அந்த இடத்திலேயே வந்து அது எரேஸ் ப ச அழி அ எரேஸ் செய்யப்படும் அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிறணும். இப்ப செய்யப்படும் கண்டிப்பா. அதுதான் இயற்கையினுடைய ஒரு தத்துவமே. அதுபோல அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நேரம் நமக்கு வந்து அனுபோகம் தான் அனுபவம் பார்த்தீங்களா? அனுபோகம் தான் அனுபவம். ஸோ அப்படி அந்த அனுபவப்படும் நெனச்சு பார்க்கும்போது, அது நிறைவாக மட்டும் நிறைவு குடுக்குறது மட்டும் இல்லாம, நமக்கு ஒரு மன துணிச்சலையும் குடுக்கும். அடுத்தாப்புல இத செய்யக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ எதையும் வந்து நம்ம சரியா செய்யும்போது, கண்டிப்பா அடுத்த ஸ்டெப் ஒரு நேரம் நம்ம தோ தோ தோல்விங்கிற ஒரு உணர்வு வந்தாலும் கூட, அன்னைக்கு நம்ம உழைச்ச உழைப்பும், அது எந்தெந்த நல்ல செய்திகள மனசுல வச்சுக்கிட்டோமோ, அத வச்சுக்கிட்டு நம்ம ஒரு செயல செஞ்சோம்னு சொன்னா, அன்னைக்கு அது வந்து வெற்றிய நோக்கி போகாட்டாலும் கூட, அடுத்தாப்புல என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பா வந்து இன்னைக்கு இல்லனாலும், என்னைக்குனாலும் அது கண்டிப்பா நமக்கு ஒரு வெற்றிய குடுக்கும் அப்படிங்கிறது தான். அப்படி செய்யும்போது, அது என்ன அது ஒட்டுமொத்த நாட்டுக்கும் வந்து அது பெருமை சேர்க்கும் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. அப்போ இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா, இப்போ தனி மனிதனுடைய நலன் தான் நாட்டு நலன் அப்படின்னு ஒரு சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த வகையில ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போமே. சுற்று வட்டார கிராமங்கள் எல்லாத்துக்கும் வந்து மையமா இருக்கக்கூடிய ஒரு சிறு நகரத்துல ஒரு வட்டி கடை வச்சு நடத்துறாரு ஒருத்தரு. எல்லா கிராம மக்களும் அங்க தான் வருவாங்க. எல்லா விவசாயிகளும் வந்து அவர்ட்ட தான் வந்து அவசரத்துக்கு பணம் வாங்கிக்கிருவாங்க. ஆபத் பாந்தவன் மாரி. எல்லோரும் நகைகள், வெள்ளி பொருட்கள் என்று எடுத்து வந்து அவரிடம் அடகு வைத்து பணம் வாங்கிட்டு போவாங்க. அறுவடை வந்தவுடனே என்ன செய்வாங்க? பணத்த கொண்டாந்து குடுத்துட்டு பொருள மீட்டுட்டு போயிருவாங்க. அந்த வகையில அவர் வந்து பார்த்தீங்கன்னா, வட்டிக்கு ஆசைப்படுறவரும் கிடையாது. கொடுக்கல் வாங்கல்லையும் கராரா இருப்பாரு ஆனா. குறித்த நேரத்தில பணம் அவர் கைக்கு திரும்ப வந்துரணும். பல வருடங்களா அந்த பகுதியில தொழில் நடத்தி வருபவர்கள் எல்லாமே வந்து அவருக்கு தெரியும். கடன் கொடுக்கும்போது அவர்கள் திருப்பி தரக்கூடியவங்கிறது அவருக்கும் தெரியும். இப்போ இந்த வகையில இருக்கும்போது, அந்த ஒரு ஒரு அந்த அதாவது அவரை வந்து ஏமாத்த முடியாது பார்த்துக்கோங்க. ஏன்னா கண்ணால பார்த்த உடனே அந்த நகையினுடைய குவாலிட்டி என்னங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போகும். இப்ப அந்த ஊர்ல இன்னொரு ஏழை விவசாயி ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பருவத்தில வந்து விதை போடுறது, உரம் போடுறது, அடிக்கடி பணம் தேவைப்படும். அவரு ஒரு நாள் அங்க வராரு. வரும்போது என்ன செய்றாரு அப்டின்னா, ஆ அந்த நகை நகை கடைக்காரர் பணம் குடுத்துருக்காரு பார்த்தீங்களா? அவருகிட்ட வந்து இந்த இன்னொருத்தர் வராரு பாருங்க. அவர் வந்து கம்மல்கள் அடகு வைக்க வரும்போது, அ நகை கடைக்காரர் என்ன செய்றாரு அப்டின்னா, அ பார்க்குறாரு. பார்த்துட்டு, "இது என்னய்யா இது? நீ அ இந்த வந்தவர் விவசாயம் மட்டும் இல்ல, நகைக்கடையும் அவரும் நகையில கை தேர்ந்தவரு. அவரு வந்து குடுக்கும்போது என்ன செய்றாரு அப்டின்னா, அ இவரு நகை கடைக்காரர் இருக்காரு பார்த்தீங்களா? கடன் குடுத்தவரு. அந்த எடுத்து பார்க்கும்போது டக்குன்னு அவருக்கு தோணிருச்சு. "என்னய்யா இது இந்த மாரி வ வேற மாரி குவாலிட்டி கம்மியானத கொண்டு வந்திருக்க" அப்படின்னு. இதே சமயத்துல முன்னாடி வந்து இந்த 2வது நபர் வந்திருக்காரு பார்த்தீங்களா? அவரு வந்து ஏற்கனவே ஒரு ஒரு தடவ நோட் பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் வந்திருக்காரு பாருங்க, கடன் வாங்க வந்தவரு. அவரு கொண்டு வந்தது வந்து கம்மியான குவாலிட்டில உள்ளதான் கேரட்ன்னு சொல்லுவான். அப்ப அத மனசுல அதுக்கே அவரு காச குடுத்து விட்டாரு. காரணம் என்ன? கடன் குடுக்கிறவரு கடன் முதல்ல வாங்குறாரு பாருங்க, அவர் மேல இருந்த நம்பிக்கையில. அத நெனச்சுக்கிட்டு இவரு தங்கத்துல எக்ஸ்பர்ட். அவரும் இதே மாரி குறைஞ்சத கொண்டு வராரு. குறைஞ்ச கேரட் உள்ளது. இத பார்த்துட்டு, "நீ ஏன் இப்படி பண்றியே?" அப்படின்னு சொன்ன உடனே அதே போல வந்து என்ன நினைக்கிறாரு, "ச்சே! என்ன நீயி? நீ வந்து இப்படி குடுத்துட்டு குறைஞ்ச குறைஞ்ச கேரட் உள்ளத குடுத்துட்டு காசு கேட்கிறியே!" அப்படின்னு செய்யும்போது, அப்பத்தான் நான் அந்த நகை கடைக்காரர் சொல்றாரு, "அ அது மாரி நீ பழைய காலத்துல வந்து இப்போ நான் அது மாரி பார்த்துருக்கேன். அவர் நாணயமே அவருடைய தன்மையே வேற. முன்னாடி நீ முதல்ல பார்த்தது. ஆனா நீ அத நினைச்சுட்டு இப்ப வந்து பார்த்தியா, அது வந்து மிக மிக தப்புப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, அவரு அவருடைய அதாவது இவர் சொன்ன கருத்து என்ன அப்படின்னா, முதலாவது வந்தவருடைய நேர்மையில நம்பிக்கை வச்சு தான் நான் குடுத்தேனே ஒழிய, அந்த மாரி உன்ன மாரி இந்த மாரி சீப்பா வந்து ஏமாத்துற ஒரு ஆள் கிடையாது அவரு. ஆனா ஏன்னா அது அவருக்கே தெரியாது. முதல்ல கொண்டாந்து குடுத்தவருனுடைய நகையினுடைய தன்மை அவருக்கே தெரியாது. ஸோ அதுல நேர்மை என்பது வந்து ஒவ்வொரு நாட்டு பிரஜைக்கு மட்டுமல்ல, அந்த நாட்டுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது தான் வந்து அ இதில உள்ள ஒரு கருத்து. ஸோ எப்பவுமே வந்து தனிமனிதனுடைய நேர்மைக்கு வந்து மதிப்பு அது ரொம்பவே அதிகம். அப்படி மதிப்பு மிக்கவராக மாறணும் அப்படின்னா, அதுக்கும் சில வழிகள் வந்து நம்ம மகான்கள் சொல்லியிருக்காங்க, நம்ம குரு உட்பட. அதாவது எல்லா நேரங்களிலும், எல்லா விஷயங்களிலும்
பரவாயில்ல பிற பார்த்துக்கலாம் அப்படின்னு சிரிச்சபடி அதை நான் அதை ஏத்துக்கிறது நல்ல பழக்கம்தான். அப்படி செய்யக்கூடிய மனிதர்களை வந்து இவங்கெல்லாம் என்னத்தையா இவ்வளவு ஏமாளியா இருக்காங்களே அப்படின்னு உலகம் நினைக்கத்தான் செய்யும். ஆனா உங்க பேச்சுக்கும் சிரிப்புக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிறது போல நடந்துக்கிறணுமா. சிரிக்கணும், அந்த சிரிக்கும் போது ஏமாளி நினைச்சாலும் நினைச்சிட்டு போறாங்க. ஆனா அந்த சிரிப்புல ஒரு மீனிங் இருக்கு அப்படிங்கிறதையும் மக்கள் உணர்ற அளவுல நம்மளுடைய நடவடிக்கைகள் இருக்கணும் அப்படிங்கிறதுதான். அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லப்படாதான். இப்போ ஒரு செயல் நமக்கு வீட்டில் நடக்க போகுது, நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு ரொம்ப சொல்ல வேண்டாம். ஏன்னா சொல்லுவாங்க, அதாவது இப்போ கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால எல்லா விஷயங்களுமே வெளிப்படையா சொல்ல வேண்டாம். உணர்வுகளை வந்து வெளிப்படையா காட்டிக்கிற வேண்டாம் அப்படிங்கிறதா இதோட ஒரு தத்துவம். அது போல நம்ம திட்டங்கள் பிரச்சனைகளையுமே வந்து தேவைப்படும் போது நம்ம குளோஸ் சர்க்கிள் உள்ளவங்கள்ட்ட சொன்னா போதும். இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து எப்படி நம்முடைய நம்ம தன் சுய நலன்களை பார்த்துக்கிறதுக்கு எப்படி அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு மகான் கொடுத்துருக்க ஒரு டிப்ஸ். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, நம்மளுடைய மதிப்பு மத்தவங்கள்ட்ட உயரணும் அப்படின்னா, நம்மை பத்தி எண்ணம் எப்படி இருக்கணும் மத்தவங்களுக்கு, அவர் எதை செஞ்சாலும் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுல நம்முடைய செயல்பாடுகள் இருக்கணும். நம்மளால முடியாத விஷயங்களுக்கு கண்டிப்பா நோ சொல்லத்தான் செய்யணும். ஏன்னா, அப்போ நோன்னு சொல்றதுக்கு பதிலா சரி நான் அது என்னன்னு பார்ப்போம். நான் செஞ்சு தர முயற்சி பண்ணேன்னு கூட சொன்னா கூட அது கொஞ்சம் பாலிஷா இருக்கும். ஆனா செய்யறேன்னு சொல்லிட்டு நம்ம அதை செய்ய முடியாம போச்சுன்னு சொன்னால், நம்மள வந்து என்ன செய்யும் உலகம் வந்து ஒரு மாரி அலட்சியமா தான் நினைக்கும். அப்போ இதனுடைய இது என்னன்னா, தனி மனிதன் வந்து இந்த மாரி இருக்கிறது மட்டும் போதாது. உலகத்திலே வந்து நெறைய நாடுகளுக்கு இடையில இந்த மாரி இருக்கத்தான் செய்யுது. அதை செய் இதை செய் இப்போ இந்த போர்ல கூட பார்த்தீங்கன்னா, 2 இடங்கள்ல இருக்கு இல்லையா? அதாவது நான் வந்து இந்த மாரி 2 போர் நிறுத்தி 2 நாட்டுக்குள்ளேயே போர் நிறுத்துறதுக்கு எல்லா முயற்சிகளும் பண்றேன் அப்படிங்கிறதும், கண்டிப்பா இது இன்னைக்கு நாளைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நடக்கலைன்னா, அது வந்து ராங் இன்ஃபர்மேஷன். அந்த மாரி எல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அதே மாரி இன்னொரு விஷயத்துல என்ன சொல்றாருன்னா மகான், இப்ப வந்து பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும் வாழ்க்கைக்கு அவசியமான வசதிகள் எல்லாமே வந்து ஆஹ் எல்லா காலத்திலயும் நம்ம பெற்று அதை அனுபவிக்க எல்லாருக்கும் வந்து சுதந்திரம் நமக்கு கொடுத்துருக்காங்க, இருக்கத்தான் செய்யுது. வாழ்க்கை தேவைகளை பெறவும் அளவு முறையோடு அனுபவிக்கவும் அறியாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் இயன்றவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டியது நமது கடமைதான். அதுபோல நம்ம நாட்டின் நலம் காக்கப்படும் நம் தலையாய கடமை. அதாவது இந்த மாதிரிலாம் நம்ம எல்லாருக்கும் உதவி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் வந்து நல்லபடியா இருப்பாங்க, வளருவாங்க. அதனுடைய தாக்கம் நாட்டினுடைய நலம் காக்கப்படும் அப்படிங்கிறது தான். அதுக்கு வந்து தனிமையினுடைய கடமை ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம குரு சொல்றாரு. ஆக நம்ம இந்த உரிமையை அனுபவிப்பதிலும் கடமையை நிறைவேற்றுவதிலும் பிறர் உரிமையும் கடமையும் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்வது மனிதன் கண்ட ஒரு ஒழுக்கமுறை. அதுதான் வந்து அந்த ஒழுக்கத்தை பத்தி சொல்லும்போது அது ஒரு நீதி அப்படின்னே நம்ம குரு அழுத்தமா சொல்றாரு. இந்த நீதியை பாதுகாப்பதற்கு சமுதாயம் அவ்வப்போதும் வகுக்கும் கட்டுப்பாடுகளே சட்டம் அப்படின்னு அவரிடத்துல அழுத்தமா சொல்றாரு. அப்படிப்பட்ட சட்டங்களை அதன் விதிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டியது கண்டிப்பா அவசியம் அப்படிங்கிறாரு. அந்த சட்டங்களை மீறுவது குற்றம் அப்படின்னு ஒன்று சொல்றாரு நம்ம குரு. அப்ப எல்லாம் இவை அனைத்துமே வந்து என்ன ஆகுது, நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய கருத்துக்கள் தான். காரணம் அவை எல்லாமே நம்ம நாட்டை நம்ம ஆளக்கூடிய பாதுகாக்கக்கூடிய நம்ம அரசாங்கம் வகுத்த வழிமுறைகள் அப்படிதானே அப்படிங்கிறதா வந்து நம்ம குரு சொல்லக்கூடிய ஒரு முறை. அதே மாதிரி வீரத்துறை விவேகானந்தர் எடுத்துக்கிட்டா அவரு வந்து பாத்தீங்கன்னா அவர் இளந்துறவி மட்டும் இல்ல. அந்த இளம் வயசுலயே அவர் சொன்ன வார்த்தைகள் பாத்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு வார்த்தைகளுமே ஒரு புது ரத்தம் ஊறக்கூடிய ஒரு நிலைமை தான். அதாவது இப்ப இந்திய தாய்நாட்டை பத்தி தான் அவருடைய இது அழுத்தம் திருத்தமா எப்பவும் அதை பத்தி ஒரு தூக்கத்துல கூட அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதுல ஒரு வாசகம் சொல்றாரு பாருங்க, இந்திய தாய் அவள் ஒழுக்கம் உயர்வு ஆன்மீகம் இவை எல்லாவற்றிற்கும் தாயமாக திகழும் வயது முதிர்ந்த இந்த அன்னை, ரிஷியின் திருவடிகளை தாங்கிய இந்த நாடு, நடமாடும் தெய்வங்கள் வாழ்ந்து பொலியும் இந்த நாடு. அது சொல்றாரு அந்த நாட்டை பத்தி இந்தியா பத்தி சொல்லி வரையில, இந்த பரந்த உலகின் பட்டணங்கள் கிராமங்கள் சமவெளிகள் நாடு காடுகள் என்று எங்கு வேண்டுமானாலும் எங்க போனாலும் சரி இவர்களை போன்ற இந்தியர்களை போன்ற மனிதர்களை பிற நாடுகளில் காண்பது கொஞ்சம்தான் அப்படின்னு சொல்லி வர்றாரு. அது மாதிரி இன்னொரு இடத்துல இவர் சொல்றாரு பாருங்க, ஆஹ் துறவும் தொண்டுமே இந்தியாவில் லட்சியங்கள் அப்படிங்கிறாரு. இந்தியாவில் என்ன இந்த மகான்கள் பிறந்ததுல வந்து நாட்டுகள் பார்த்தா ஆட்கள் நாடை பார்த்தா இந்தியாவிலும் தமிழ்நாடு முதலிடம் இருக்கு. அப்போ அங்க என்ன தத்துவங்கள் வருது, நம்மளுக்கு மகான்கள் சொன்னது துறவும் தொண்டு தான். இந்த துறையில வந்து இந்தியாவை ஊக்கப்படுத்தினால் மற்றவை தம்மை தாமே செம்மைப்படுத்திக் கொள்ளும். ஆக இதுல என்ன சொல்லி வர்றாருன்னா நம்ம குரு சொன்னதுதான் அது.
உறவிலே கண்ட உண்மைநிலை தெரிவு, அதே போல தொண்டு, இந்த ரெண்டையும் சொல்றாரு பாத்தீங்களேன். இத ரெண்டும் நம்ம ஒழுங்கா ஃபாலோ பண்ணிட்டோம்னு சொன்னா மீதி எல்லாமே தானே வந்துங்கிறது தான் வந்து சுவாமி விவேகானந்தர் சொன்னதும் நம்ம குரு சொல்றதும் அதுதான். அது மாதிரி ஆஹ் இன்னும் இந்த விவேகானந்தர் வந்து இன்னொரு இடத்துல ரொம்ப ஒரு பாயிண்ட் சொல்றாரு பாருங்க, ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட். முதலில் மனிதன் ஆகு, அப்போது பிற எல்லாம் தாமாகவே உன்னை தேடி வருவதை காண்பாய் அப்படிங்கிறாரு. அதாவது ம- ம- மனிதனாக மனிதன் மனிதனாக இருக்கணும். மனிதனா பிறந்தாச்சு ஆறறிவு, ஆனா ஆறறிவை ஒழுங்கா பயன்படுத்துறது இல்லையே. அதுக்குதான் வந்து நம்ம குரு வந்து நமக்கு மிக அருமையாக மனவள கலையை கொடுத்து அறிவு மேன்மை, அறிவு மேன்மைன்னு நிறைய இடங்களை சொல்லுவார். நல்ல நோக்கம், நேரிய வழி, தர்ம வீரம், இது எல்லாம் வந்து நான் இருக்கும்போது வீரம், இந்த மூணும் இருந்துட்டாலே நம்ம வலிமை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுக்கு அடிப்படையா வந்து என்ன இருக்கு? உண்மை, அன்பு, நேர்மை. இத வந்து மூணு இருந்துன்னு சொன்னா இது யாருமே இந்த மூணையும் தோற்கடிக்கவே முடியாதுங்கிறது தான் வந்து வீரத்துறவி சொல்லக்கூடிய ஒரு வாசகம். அதே மாதிரி இப்ப எல்லா நாட்டுகளையும் வந்து போதிய அளவுக்கு பீரங்கி அது எல்லாம் என்னமோ வச்சுட்டு தான் செய்யறாங்க. அப்ப அப்படி போர் தடவாளங்கள் இருந்தும் கூட, அது மட்டும் இல்ல, அதுல எக்ஸ்பீரியன்ஸ்டு அதாவது போர் வீரர்கள் இருந்தும் கூட, சிப்பாய்கள் இருந்தாலும் கூட அவங்க கடமையை வந்து சரியா செய்ய முடியறது இல்ல. காரணம் என்ன அப்படின்னா, தளபதிகள், தளபதிங்கிறது சீஃப் கமாண்டர்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, இங்க வந்து நமக்கு நாட்டினுடைய தலைமையை கூட எடுத்துக்கலாம். அதான் மகான் சொல்றாரு. அதாவது உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேணும்னு சொல்றாரு பாத்தீங்களா. அந்த வகையில தளபதிகள் தலைமை தாங்கி முன்னே செல்லாமல் பின்னே வசதியான இடத்தில் இருந்து கொண்டு வீரர்களே முன்னேறுங்கள், தாக்குங்கள், அப்படி இப்படின்னு ஒரு ஆர்டர் போடுவாங்க வருங்க. அது வந்து பிரயோஜனமே இல்லையா. எல்லா துறைகளிலும் இதுதான் நிலைமை. தளபதி தலை கொடுக்கவும் தயாராக இருக்க வேண்டும். தலை கொடுக்க முடியுமானால் மட்டுமே தலைவனாக முடியும். இதுதான் நம்ம குரு சொல்லக்கூடிய கருத்தும் கூட. முதலில் கீழ்ப்படிதல் ஒபீடியன்ஸ் கண்டிப்பா மஸ்ட் அப்படிங்கிறது தான். கீழ்ப்படியும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, கீழ்ப்படியக்கூடிய குணங்கள் வந்து தனி மனிதன் அல்லது சமுதாயத்தின் உயர்வுக்கான ஒரே வழி. இப்ப நாட்டு நலன் காக்குறதுல இது ரொம்ப முக்கியம். அது நம்ம லெவல்ல வந்து பணிவு அப்படிங்கிற ஒண்ணு நம்மகிட்ட ஊறி இருந்துன்னு சொன்னால் அந்த பணிவு கண்டிப்பா நம்ம உயர்த்தும். நம்ம குரு கூட எடுத்துக்கிட்டா அவர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் என்னன்னு சொல்லுவார் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கல இருக்கும், உலக நல தொண்டன் அப்படிங்கிற வாசகத்தான் வரியத்தான் வந்து அவர் யூஸ் பண்ணுவார் அடிக்கடி. ஸோ அந்த வகையில இன்னும் ஒரே ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று கூட இதில் பார்க்கலாம். அதாவது ஒரு மகான் வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருக்கிற சமயத்துல உரல்ல வாசல்ல வந்து ஒருத்தர் உரல்ல மாவு அரைச்சிட்டு இருக்காரு ஒருத்தர். அப்போ அரிசி மணிகள் இரண்டு கற்களுக்கு இடையில சிக்கி நசுக்கி கொண்டிருக்கு. அந்த மாவு அரைக்கிற மாவு அரைக்கிறவர் அதை பாக்குறாரு. அப்ப பார்க்கும்போது ஒரு மனசுக்குள்ள அவருக்கு ஒரு எண்ணம், இந்த அரிசி மணிகள் போலத்தானே நாமும் இருக்கிறோம். உலகியல் வாழ்வில் எண்ணற்ற எக்கச்சக்கமா எண்ணற்ற துயரங்களுக்கு இடையில தான் கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு மனசுக்குள்ள ஃபீல் பண்ணிட்டே இருக்காரு. அதை வந்து இந்த மகான் பாக்குறாரு. பார்த்துட்டு என்னையா நீ இப்படி அழுகிட்டு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, அரிசி மணிகள் ரெண்டு கற்களுக்கு இடையில நசுங்குவது போலவே என் நிலையம் இருப்பதாக உணர்கிறேன் அப்படிங்கிறாரு. அரிசி அரைச்சு கொடுக்க. அப்போ இவர் மகான் சொல்றாரு, நீ ஒண்ணு பண்ணு, நீ இந்த மேல இருக்கிற கல்லை கழட்டி எடுத்துரு. மகான் வந்து அப்படி சொன்ன உடனே நடுவில் அச்சின் அருகில் இருக்கிற இந்த மணிகள் முழுதாக நசுங்காமல் இருந்ததையும், அதாவது கழட்டின உடனே என்ன இருக்கு, அந்த ரெண்டுக்கு இடப்பட்ட ஜாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுல அந்த மணிகள் நசுங்காம இருக்கும். அச்சில் இருந்து விலகி சென்றதை பொடியாகி இருப்பதையும் காட்டினார். இடையில இருக்கிறது நசுங்கல, வெளியில போனது பூரா நசுங்கி போய் நிற்கு. ஆக இங்கே பார், நீ கடவுளை நினைத்தபடி அவர் அருகில் இருக்கும்போது உலகின் மாய வலைகளில் சிக்கிக் கொள்ள மாட்டாய் அப்படின்னு ஒரு லைனை அதில் சேர்த்துக்கிறாரு. ஸோ அந்த வகையில இந்த மகான் சொன்ன உடனே என்ன இதோட தத்துவம் என்னன்னா, உன்னால உலகத்துல வாழ முடியும், அதே சமயத்துல உலகியல் வாழ்வில் ஏற்படும் துரஷ்டமான நிகழ்வுகளால் பாதிக்கப்படாமல் இருப்பாய். இதை நினைச்சுக்கிட்டு அப்படின்னா இறைவன் வந்து நம்மகிட்ட இருக்காரு, அதுல ரெண்டு வகையான ஃபங்க்ஷன் அங்க நடக்குமா வரைக்கும் போது அப்படிங்க நீ உணர்ந்துக்கிட்ட அப்படின்னா உனக்கு கண்டிப்பா வந்து வாழ்க்கையில கஷ்டங்கள் வராது. அது வந்தாலும் ஏத்துக்கிறவே அப்படிங்கிறது தான். அதே நம்ம மனவளக்கலையும் அப்படித்தானே இப்ப இருக்கோம். அதே மாதிரி எப்பவுமே வந்து உலக ஆசைகளை குறைத்து இறை சிந்தனையோடு இருப்பவர்களுக்கு அப்ப இறைவன் என்ன செய்யறாரு, ஒரு பக்கத்திலேயே இருப்பாருங்கிறதும் இதில் இருக்கக்கூடிய ஒரு தத்துவம். அதே மாதிரி எத்தகைய சூழ்நிலையிலும் திருநாவுக்கர சுவாமிகள் போன்று அவருக்கு திருநாவுக்கரசு என்ன இருந்துச்சு, இறை நம்பிக்கை எக்கச்சக்கமா இருந்துச்சு. அன்றாட பணிகளை இறைவனின் சேவையாக கருதி செய்யும் போது அதுவே நல் கர்ம வினையாக மாறும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து இறை நம்பிக்கையோட மகான் வந்து சொல்றாரு இல்லையா, பக்தி மார்க்கத்துக்கு அப்புறம் தான் ஞான மார்க்கம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நமக்கு சொல்றாரு. ஸோ அந்த நம்பிக்கை அப்படிங்கிறதான் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய பலம் கொடுக்கும் அப்படிங்கிறது தான். ஆக எப்போதும் இறை சிந்தனையோடு இருப்பது
மனதை பண்படுத்தி நம்மை மேலான நிலைக்கு அழைத்து செல்லும். நம் நலன் காக்கப்படும், நம் நாட்டு நலனும் காக்கப்படும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் உள்ள ஒரு தத்துவம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து முதல்ல தன்னை காப்பாத்தி கொள்ளணும் அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல மகான்கள்னு சொல்லிட்டு வராங்க. நமக்கும் தெரிஞ்சுதான் இருக்காங்க. நம்ம அதாவது தன்னுடைய நலன் தொடங்கி நாட்டு நலன் பின்பு உலக நலன் தானே மகரிஷி சொல்றாரு. ஒரு பூச்சி பறந்து வருது, அது வந்து ஒரு சிலந்தி வலைய பாக்குது. அது பசியோட காத்திருக்குது. அந்த சிலந்தி பூச்சியை பார்த்து, உனக்காகத்தான் இவ்வளவு அழகான மாலையை கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த சிலந்தி வந்து அந்த பூச்சியை கூப்பிடுது. உடனே பூச்சி உஷாராயிடுது, இங்க என்னை போன்ற பூச்சி நண்பர்கள் யாரையும் காணமே, நீ மட்டும்தான் ஒத்தையில உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அதனால எனக்கு இது பாதுகாப்பு இல்லைன்னு பறந்துட்டு போயிடுது. கொஞ்ச தூரம் போன பூச்சி என்ன செய்யுது, நூற்றுக்கணக்கான பூச்சி அங்க ஆடிக்கிட்டு பாட்டம் பாட்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இதுக்கு. ஆஹா, இது வந்து அங்க இருந்து அப்போ பக்கத்துல ஒரு பூச்சி சொல்லுது, இது இது ஆபத்தான இடம், அங்க போகாத அப்படிங்கிறது. காரணம் என்னன்னா, நம்ம தொல்லை பொறுக்காம யாரோ எண்ணெய் தடவி பேப்பரை வச்சிருக்காங்க, அதுல மாட்டிக்கிட்டு நாங்க தவிச்சிட்டு இருக்கோம், நீ சிக்கிறான்னு சொல்லுது. ஆனா இது கேட்கல. காரணம் என்ன, இது கம்பெனிகள் அங்க இருக்கு பாத்தீங்களா, சிறைகள் அடிச்சுட்டு பூச்சி என்ன செய்யுது, அந்த இப்ப ஆயில் தடவி வச்சிருக்கு பாருங்க எண்ணெய், அதை வச்சு மாட்டிக்கிட்டு அது அங்கிட்டு இங்கிட்டு முயற்சி பண்ணுது. அந்த அதை இது ஆட்டம்னு நினைச்சுக்கிட்டு. அப்போ இது என்னன்னா, இன்னைக்கு நம்ம சொந்தங்கள் எவ்வளவு உற்சாகமா நடனம் ஆடுறாங்க, நம்மளும் ஆடு போணுச்சு உள்ள போய் உட்காந்துக்கிடுச்சு, அவ்வளவுதான் மாட்டிக்கிடுச்சு. ஆக இதனுடைய தத்துவம் என்னன்னு மகரிஷி என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல செயல்களை உணர்ந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான். அதாவது ஒவ்வொரு செயலுமே வந்து நம்ம இதை செஞ்சா நமக்கு நன்மையா அல்ல தீமையா அப்படிங்கிறத மைண்ட்ல கண்டிப்பா வச்சுக்கிறணும் அப்படிங்கிறதா வந்து நம்ம குரு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதே போல நம்ம ஏற்கனவே மகான் சொன்னதுதான், இந்த சுதந்திர சமாச்சாரம் வரும்போது சுதந்திரமையாக நம்ம செயல்படக்கூடிய அளவுக்கு நம்ம மனசை வந்து மனசையும் அறிவையும் உயர்த்திக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து. அப்பதான் நம்ம கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா, தவறான டிசிஷன் எடுத்துட்டோம்னு சொன்னா அதுக்கு அறிவு வந்து நமக்கு சரியா பயன்படுத்தலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில ஆஹ், இன்னொரு அதாவது மகான் வந்து இன்னொரு விஷயம் சொல்றாரு பாருங்க, உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் நடப்பதும் நித்திய கடன். இப்போ நம்ம நலன்களை ஒழுங்கா பார்த்துக்கிட்டோம்னு சொன்னா, அது அதனுடைய மனப்பான்மை வந்து இந்த இயல்பு வந்து மற்றவங்களோட நலனையும் காக்கிறதுக்கு நினைக்க தோணும். அதே மாதிரி மற்றவங்க நலன் நினைக்கும் போது, உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய நலன்கள் நம்ம கண்ணு முன்னாடி நிற்கும் போது, ஒரு இடத்த செய்யக்கூடிய நன்மைகள் வந்து எல்லா உலகம் பூராம நம்ம மாறிடும், நாட்டு நலனும் காக்கப்படும் அப்படிங்கிறது தான். அதுல இன்னொரு என்னன்னா, மகான் கொடுத்த பயிற்சிகளும் தவநிலைகளும் சொல்றாரு பார்த்தீங்கன்னா ஒரு லைனு, கண்ணாடி பார்க்க காணலாம் உருவநிலை, உள்நாடி பார்க்க உணரலாம் உயிர்நிலையை. இந்த உயிர்நிலையை உணர்றதுக்கு தான் வந்து மகான் அவ்வளவு பெரிய ஒரு வாசகங்கள்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த வகையில நம்ம வந்து இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த இறுதியா வந்து மகான் உலக அமைதிக்காக வேண்டி 2002 வேர்ல்டு பீஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று ஆழியார்ல நடத்தினாரு பாருங்க. அதனுடைய தாக்கம் எல்லாம் என்ன அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நாள் இப்ப நமக்கு 150 வருஷம் சொல்லியிருந்தாரு 1958. ஸோ அந்த வகையில் நமக்கு வந்து நமது நாமும் நலமும் பெற்று, நாமும் நலம் பெற்று, நமது நாடும் நலம் பெற இறையருளும் குருவருளும் என்றென்றும் துணை நிற்கட்டும் என்று கூறி, இந்த ஒரு அரியதொரு வாய்ப்பளித்த மிக ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு, ஜெனரலா உள்ள தலைப்பு தான். ஸோ அதனால இப்படி இப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பளித்த நார்வே டென்மார்க் மன்ற பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் மற்றும் இதுவரை பொறுமையாக செய்மெடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்ச நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா, நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன்.